திருட்டு பூனை. கட்டி பிடிக்காத. ஏன், என்னாச்சு? என்னாச்சுன்னா, இன்னைக்கு எனக்கு ஒருத்தன் கால் பண்ணியிருந்தா. நம்ம 2 பேரை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும் சொல்றான். நம்மள பத்தியா? நம்மள பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு நம்ம 2 பேரும் எங்க போனோன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் நம்ம 2 பேரோட போட்டோஸ் வச்சிருக்கான். போட்டோவா? என்ன போட்டோ? இங்க பாரு, இதோ பாரு. இது நாம நேத்து 2 பேரும் கேப்ல இருந்ததா? அப்போ அந்த கேப் டிரைவர் தான் இந்த போட்டோ எல்லாத்தையும் எடுத்துருக்கணும். அவன் உன்கிட்ட என்ன சொன்னா? ஒரு வாரத்துல 30 லட்சம் ரூபாய் தரலனா இதை FB-ல போடுவேன்னு சொன்னான். 30 லட்சமா? அவனுக்கு என்ன பைத்தியமா? இப்ப எனக்கு என்ன டவுட்னா, அவனுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? நேத்து வந்து கேபோட நம்பர் உன்கிட்ட இருக்கா? சுலேகா, ஆக்சுவலா கால் லாக்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு போறதால எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நிஷானி. இது கண்டிப்பா அந்த கேப் டிரைவரோட வேலைதான். இது யாரோட நம்பர்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா வேற யார்கிட்டயும் இந்த போட்டோஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சுலேகா, நானும் அதே தான் நினைக்கிறேன். நேத்து வந்த கேப் டிரைவரை தவிர வேற யாரும் இந்த போட்டோ எடுத்துக்கவே முடியாது. அந்த கேப் டிரைவர் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு வேற என்ன, அவனை பிடிச்சி 4 போடு போட்டா அவனே போட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்துட போறான். இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். நாம ஏதாவது பண்ண போய் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. சுலேகா, உனக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையும் நான் வரவிட மாட்டேன். இவன் மட்டும் என் போட்டோவை FB-ல போட்டேன்னா நான் செத்துருவேன். உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா? அப்ப அவனுக்கு 30 லட்சம் ரூபாய் தரலான்னு சொல்றியா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்? சுலேகா, நீ மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவன் போட்டோஸை FB-ல போட்டுருவான். அது மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்ல வர? இப்போதைக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அவன் 30 லட்சம் ரூபாய் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி இப்ப என்ன பண்ண போறான்னு நான் கேட்டுருக்கேன். இப்போ ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசாத. இப்ப என்னோட தலைதான் உருண்டுட்டு இருக்கு, புரிஞ்சுக்கோ. சுலேகா, எனக்கு புரியுது. இது உன் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது எனக்கும் தான் பிரச்சனை. இத நீ என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நானே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உன்கிட்ட இத சொன்னதுக்கு காரணமே இந்த ப்ராப்ளம்க்கு நீயாவது ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவேன்னு. ஆனா நீ இப்படி எதுவுமே சொல்லாம இருக்கிறது எனக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்குது. இப்படி உடனே ஏதாவது என்ன பண்ண சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கொஞ்சம் யோசிக்க விட. நீ யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட போல இருக்கு. சரி சரி இரு, ஏதாவது பண்ணலாம். Dress இல்லாம பெட்ல கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் காதல் இல்ல. பிரச்சனைன்னு வரும்போது கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது தான் காதல். சுலேகா, சுலேகா, எனக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க?
அத மனசுல வச்சிருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி, இந்த பிரச்சனையை நானே தீர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போற கேள்விகளுக்கு நீ தயாரா இரு. அவ்வளவுதான். சுலேகா, 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 அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாப்பா? தெரியல தம்மா. அம்மா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. சுலேகா, சுலேகா, கதவை தர. சுலேகா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதால இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா? ஸ்ட்ரெஸ் ஆகணும்னா அது எனக்கு தான் ஆகணும். இது வெறும் தலைவலியாக தான் இருக்கும். மாத்திரை சாப்பிட்டேன்னா சரியாயிடும். என்ன இருந்தாலும் நீ என் கூட பேசுறது தானே உனக்கு தலைவலியா இருக்கு. என்ன இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. ரோனி, அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமாண்டா செல்லம். நான் வேணா ரஞ்சனி கிட்ட சொல்லி சூப் வச்சு தர சொல்லட்டுமா? வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சரியாயிடுவேன். வீட்டில் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் அம்மா வீட்டுக்காவது போயிருப்பேன். இப்போ அவங்களுக்கு பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க உன் கூட வந்து நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் இப்போ என்னாச்சு? இப்போதைக்கு எதுவும் ஆகல, ஆனா இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா எதுவும் ஆக போகுது. நீ என்னதான் பண்ணலான்ற பிளான்ல இருக்க? இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றது தவிர வேற என்ன பண்றதா? ஒரு அழகான சின்ன வீடு, நமக்குன்னு குழந்தைங்க, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழலான்ற கனவோடு இங்க வந்த. எனக்கு மட்டும் அந்த கனவுலாம் இல்லைன்னு நினைக்கிறியா என்ன? அப்படி கனவு மட்டும் இருந்தா போதாது, அதை நிஜமாக்க வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும்.
அந்த கனவுகளை நிஜமாக்க நான் மட்டும் கஷ்டப்படலன்னு சொல்ல வரையா நீ? நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம்னே தெரியல. சிகரெட் நாத்தம். நான் ஸ்மோக் பண்ற தெரிஞ்சு எதுக்காக இங்க வந்து நின்னா? நீயாவே இங்க வந்து நின்னுட்டு நாத்தடிதுன்னு சொல்லாத தேவையில்லாம. ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? இப்பெல்லாம் உனக்கு என்ன ஆச்சு? என்னாச்சுன்னா பேசுறது எல்லாத்தையும் பேசிடுறேன். அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி என்னாச்சுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? எனக்கு கோவம் வரும்போது கோவத்துல நான் எப்பவும் அப்படிதான் ஏதாவது பேசிடுவேன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். உன்னை எழுந்துருவோன்ற பயத்துல தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளைக்கு வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவன்கிட்ட பணம் இருக்கோ இல்லையா, அவன்கிட்ட சொத்து இருக்கோ இல்லையா, ஒரு பொண்ணு அந்த ஆம்பளைய எப்பவும் ஒரே மாதிரி தான் விரும்பணும். அப்படி இருந்தாதான் அந்த ஆம்பளைக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த பொண்ணு நமக்காக தான் காத்துட்டு இருக்கா, அவளுக்கு நாம ஏதாவது பண்ணணும்னு நமக்கு தோணும். இப்போ உனக்கு அப்படி தோணலையா? இவ்ளோ கஷ்டத்துலயும் உன்னை விட்டு போகாம உன் கூடவே இருக்கிறது பொறுமையா தெரியலையா? நாள் ஃபுல்லா வீட்டுக்குள்ள தனியா அடைஞ்சு கிடக்கிறது எனக்கும் போரதா இருக்கு. எனக்கு வேலை இல்ல. முன்ன விட நமக்குள்ள நிறைய சண்டை வருது. அப்புறம் என் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் என் கூட வந்து படுக்க கூட மாட்டேங்கிற. எத்தனை நாள் நான் அழுதுகிட்டே தூங்கியிருக்க தெரியுமா? சில சமயம் இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே எங்கேயாவது போயிடணும்னு தோணிருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என் மேல நீ கொஞ்சம் நம்பிக்கை வை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை பட்னியா படுக்க வச்சது இல்லல. நாம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமாவே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஏய் ஹலோ, என்னாச்சு? ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிறாருன்னு ஃபோன் எடுக்கலையா? இப்போ மட்டும் இந்த ஃபோனை கட் பண்ணனா நேரடியாக வந்து உன் புருஷனையே பார்ப்பேன். ஐயோ ப்ளீஸ், இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனால தான் கால் எடுக்க முடியல. சரி சரி, எனக்கு புரியுது. நான் கேட்டதை கொடுத்துட்டா உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இல்லைன்னா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட லவ் ஸ்டோரி வைரல் ஆகும். இது வைரல் ஆகுறதும் இல்லை 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து முடிச்சு வைக்கிறதும் உன்னோட கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. என்கிட்ட பணம் இல்ல. இந்த மாதிரி மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்ல தயவு செஞ்சு விளையாடாத. என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு மட்டும் மற்றவங்களோட ஃபீலிங்ஸில் விளையாட ஆசையா? என்ன சொல்லு பார்ப்போம். நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. உன்கிட்ட பணம் இல்லை, அதை விட்டுரு. ஆனால் உன் புருஷங்காரர் இருக்கானே, அவங்ககிட்ட பணம் இருக்குல்ல. உன்னோட அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கில் டெபாசிட் ஆகிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எனக்கு எடுத்து கொடுத்துட்டேன்னா இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீயும் நிம்மதியாக இருக்கலாம்ல. என்கிட்ட அவ்வளோ பணம் எல்லாம் இல்ல, உண்மையாவே இல்ல. இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ண வேலைக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? எல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. யார் உன்னை கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண சொல்றது? சரி சரி, ஒருவேளை உன்னோட புருஷன் தான் என்ன இந்த வேலையை பார்க்க சொல்லியிருந்தா? அப்படின்னா அந்த கேப்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் உனக்கு யார் அனுப்புனது? நீ அந்த கேப் டிரைவர் தானே?
கேப்ல இருந்த போட்டோலாம் நீங்களும் உங்களோட ரகசிய பாய் ஃப்ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த போட்டோ தானே கேக்குறீங்க? இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து மத்தவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீ எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம். சரி 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 சரி, நீ இவ்வளோ பாசமா சொல்றல்ல, அப்போ அப்படியே பண்ணிடலாம். ரைட், அப்படியே பண்ணிடுறேன். இல்ல இல்ல, நீ அப்படி எதுவும் பண்ணிடாத. நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அதான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். சாரி. ஐயோ, நானும் இங்க ரொம்ப ப்ரெஷர்ல தான்மா இருக்கேன். நீ மட்டும் நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன்னா இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் தானா டிலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குமே ப்ரெஷரே இருக்காதே. ஐயோ ப்ளீஸ், அந்த போட்டோஸ் எல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லு. ஐயோ புரிஞ்சுக்கோ, இந்த போட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வைரல் ஆனாதான் பிரச்சனை வரும். சரி சரி, இதை நீ எப்படியே விட போறனா, இந்த விஷயத்தை உன் புருஷன்கிட்டயே பார்த்து பேசி முடிச்சுக்கிறேன். சரியா? இப்போதைக்கு போனை வைக்கிறேன். வேணாம் வேணாம், நம்ம இதை பத்தி நேர்ல பார்த்து பேசலாமா? கடைசியா என் வழிக்கு வந்துட்டியே. இங்க பாருங்க மேடம், நீ என்ன நேர்ல வந்து பார்த்து பேசினால இதே தான் சொல்ல போறேன். அப்புறம் என்ன? இங்க பாரு, இதை பத்தி நீ வேற யார்கிட்டயோ இல்ல போலீஸ்கிட்டயோ சொன்னா அப்புறம் பிரச்சனை அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நீ என் மேல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்ல இல்ல, என்ன நம்பு. நான் உன்னை நேர்ல மீட் பண்ணி பேசணும், அவ்வளவுதான். சரி, ஓகே. அது எங்க எப்போன்னு நான் உனக்கு சொல்றேன். ஓகேவா? சரி. ரொம்ப நல்லது நல்லது. ரைட். இதுல மட்டும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்புறம் எல்லாமே கையை மீறி போயிட சொல்லிட்டேன். இல்ல இல்ல, என்ன நம்பு. ஹலோ ஹலோ